பன்னீர்செல்வம் இல்லத்திற்கு அதிமுக மூத்த அமைச்சர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். தற்போது அங்குள்ள நிலவரத்தை எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்கலாம். ராமச்சந்திரன், சொல்லுங்க. ஏற்கனவே முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வத்திற்கு 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கிற நிலையில் இன்றைக்கு அவருடைய வீட்டிற்கு யார் யாரெல்லாம் வருகை தந்திருக்காங்க? கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் நேரடியாக வந்து தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் இல்லத்திற்கு தனது ஆதரவை இன்று அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி முதல் தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கு பல்வேறு அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அதேபோல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என நேரடியாக வந்து தனது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். கடந்த 2 தினங்களாக, அதாவது கடந்த 7 மற்றும் 8ஆம் தேதி கடுமையான குற்றச்சாட்டை அதிமுக தலைமை மீது வைத்ததற்கு பிறகு கடந்த 7 மற்றும் 8 ஆகிய 2 தேதிகளில் 5 அதிமுகவை சேர்ந்த தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக வந்து தனது ஆதரவை பதிவு செய்துள்ளார்கள். குறிப்பாக கோவை மாவட்டம் கவுண்டம்பாளைய தொகுதியைச் சேர்ந்த ஆறுகுட்டி, அதேபோல திருப்பூர் மாவட்டம் ஊத்தங்கரையைச் சேர்ந்த மனோ ரஞ்சிதம் என்ற பெண் எம்எல்ஏ, மதுரை மாவட்டம் சோழவந்தான் தனி தொகுதியைச் சேர்ந்த மனோகரன், மேலும் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியைச் சேர்ந்த எஸ்பி சண்முகநாதன், அது மட்டுமல்லாமல் வாசுதேவன் நல்லூரைச் சேர்ந்த மனோகரன் ஆகிய 5 எம்எல்ஏக்கள் நேரடியாக வந்து தனது ஆதரவை முதலமைச்சருக்கு வழங்கினார்கள். அது மட்டுமல்லாமல் அதிமுகவை சேர்ந்த முக்கிய நபர்களும், அதாவது முக்கிய எம்பியான அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினரான மைத்ரேயன் அவர்களுக்கு நேரடியாக வந்து ஆதரவு தெரிவித்தனர். அது மட்டுமல்லாமல் கடந்த 2011 மற்றும் 2016ஆம் ஆண்டுகளில் அதிமுகவின் முக்கிய அணியில் இருந்த, அதாவது 4 அணியில் இருந்த முன்னாள் அமைச்சரான நத்தம் விஸ்வநாதன், அது கேபி முனுசாமி போன்றவர்கள் நேரடியாக வந்து தனது ஆதரவை தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று காலை 8 மணி முதல் பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் நேரடியாக சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவிப்பதற்காக வருகை தந்துள்ளார்கள். இன்று காலை 9 மணி அளவில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த கோவை மாவட்டம் கிணத்துக்கட்டு தொகுதியைச் சேர்ந்த முன்னாள் அதிமுக அமைச்சராக இருந்தவர் தாமோதரன், அவர் ஏற்கனவே தனது ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தார். அவர் தற்பொழுது நேரடியாக தமிழக முதலமைச்சர் இல்லத்துக்கு வருகை தந்து தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். அவர் 2001ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு முதல் அப்போதைய தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அமைச்சரவையில் அவர் வேளாண் மற்றும் தொழிலாளர் துறை அமைச்சராகவே பணியாற்றியவர். அவர் தற்பொழுது நேரடியாக வந்து தனது ஆதரவு தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் திருச்சி மாவட்டம் மணப்பாறையைச் சேர்ந்த முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரான சின்னசாமி, அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த ஆறுகுட்டி, கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த ஆறுகுட்டி, மற்றும் தேனி மாவட்டம், அவர் சொந்த மாவட்டமான தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் மாவட்ட செயலாளர் அவரும், அதே போல வேளச்சேரி தொகுதியைச் சேர்ந்த முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராமலிங்கம் ஆகியோர் நேரடியாக தற்பொழுது வந்து தமிழக முதலமைச்சர் இல்லத்துக்கு வருகை இருந்துள்ளார்கள். அவர்கள் தற்பொழுது அவர்கள் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் காலை 8 மணி முதல் அதிமுகவை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் தற்பொழுது அவரை சந்திப்பதற்காக அவரது பிரதான நுழைவாயில் முன்பாக காத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ராஜா அண்ணாமலைபுரத்தில் மிக முக்கியமானவர்கள் தங்கக்கூடிய அரசு பங்களா உள்ளது. அமைச்சர்கள், தமிழக அமைச்சர்கள் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய நீதிபதிகள் வசிக்கக்கூடிய அது மிக முக்கியமான பகுதியாகும். இந்த பகுதியில் தான் குறிஞ்சி அரசு பங்களாவில் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வசித்து வருகிறார். அந்த இல்லத்தில் அவரை நேரடியாக சந்தித்து தனது ஆதரவை வெளிப்படுத்துவதற்காக ஏராளமான தொண்டர்களும் நிர்வாகிகளும் தற்பொழுது இங்கே கூடியுள்ளார்கள். மேலும் அதிமுகவின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நேரடியாக வருகை தந்து தனது ஆதரவை தெரிவிப்பார்கள் என்று இங்கு உள்ள அதிமுகவை சேர்ந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் மத்தியில் ஒரு நம்பிக்கையும் தெரிவித்துள்ளார்கள். ராமச்சந்திரன், முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் இல்லத்திற்கு அதிமுக தொண்டர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வருகை தந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அங்க காவல்துறையின் பாதுகாப்பு என்பது எப்படி இருக்கிறது? ஏற்கனவே கடந்த 7ஆம் தேதி அவர் அதிமுக தலைமைக்கு எதிராக கொடுக்கப்பட்ட அந்த பேட்டிக்கு பிறகு கூடுதல் காவலர்கள் அவரது இல்லத்திற்கு வழங்கப்பட்டுள்ளார்கள். இது சென்னை மயிலாப்பூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியாக பார்க்கப்படுகிறது. இங்கு காவல்துறை துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் தலைமையில் கூடுதல் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அவரது இல்லத்திற்கு செல்லக்கூடிய அந்த பிரதான நுழைவாயில் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு இருபுறமும் ஏராளமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். இரவு பகல் என்றும் தொடர்ச்சியாக அவரது இல்லத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் ஆயுதப்படை பிரிவைச் சேர்ந்த பெண் காவலர்கள் உட்பட ஏராளமான காவலர்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். உள்ளே வரக்கூடிய வாகனங்களை அனைத்துமே முழுமையாக சோதனை செய்யப்பட்டதுக்கு பிறகேதான் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இல்லத்திற்கு உள்ளே செல்ல அனுமதிக்கின்றனர். ஹேமா.